தேமுதிகவின் மாநாடு நடந்து கிட்டத்தட்ட முடியும் நிலையில் இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் யாருடன் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி என்பது குறித்து அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எல்லா மட்டத்திலும் இருந்தது. அரசியல் கட்சிகள் தொடங்கி அக்கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களிடம் வரை இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசி வரை சஸ்பென்ஸ் வைத்து பேசிக்கொண்டிருந்த பிரேமலதா இறுதியாக தை பிறந்தால் வழி பிறக்கும், இதுவரைக்கும் சத்திரியனாக இருந்துவிட்டோம், இனி சாணக்கியனாக இருக்க வேண்டும், பெரிய கட்சிகள் யாரும் இதுவரை கூட்டணியை வெளிப்படையாக அறிவிக்காத சூழலில் நாம் மட்டும் ஏன் உடனடியாக கூட்டணியை அறிவிக்க வேண்டும் என்று கேள்வியை எழுப்பி அவர் அக்கட்சியின் தொண்டர்களிடத்தில் கேள்வியை இப்போதே அறிவிக்க வேண்டுமா அல்லது நாம் பொறுத்திருந்து அறிவிக்கலாமா அப்படின்னு கேள்வியை கேட்டார். கேட்டுட்டு அதை தொடர்ந்து தை பிறந்தால் வழி பிறக்கும், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பத்திரிகையாளர் கிடையாது, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் திருப்பதி. வணக்கம். பிரேமலதாவோட பேச்சு நீங்கள் ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, என்ன சொல்ல வராங்க? பிரேமலதாவின் பேச்சு எதிர்பார்த்த ஒன்றுதான். எங்க கமிட் ஆகிறேன், எங்க கூட்டணி வைக்க போறேன்னு என்கிறத தெளிவுபடுத்தாத வகையில திமுக அதிமுக ரெண்டு வருடமே ஹார்ட் பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு பேச்சா தான் பார்க்கிறேன். அவங்க மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் செய்து அவங்க பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு தன் கட்சி பலமாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்க கிரௌடு, அவங்களுக்கு பணம் கொடுத்த அந்த கிரௌடு வரல. இயல்பாட்டே கேப்டன் விஜயகாந்த் மேல உள்ள பற்றுதல அந்த கிரௌடு வந்தது. அதை அடுத்தபடியாக அவங்க ஒரு மாநாடாக காட்டி, ஒரு தொண்டர்கள் பலத்தை காட்ட நிரூபிக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடை காட்டி, நாங்க ஒரு முக்கியமான சக்தி, நாங்க பழைய அளவு பொலிவு பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு உரிய இடம் வேணும்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் தங்களோட பார்கெனிங் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் யார்கிட்டையும் பேரம் பேசலை, பேரம் பேசுகிறத ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. நாங்கள் பேரம் பேசணும்னு சொல்லி நாங்கள் யார்கிட்டையுமே பேரம் பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பார்கெனிங்கே இல்லை அப்படின்றத அவங்க சொல்ல வர்றது. அதாவது இது எல்லா கட்சிகளும் சொல்றதான், இவங்களை நான் குறை சொல்லல. ராமதாஸ் நடவடிக்கைனாலும் சரி, மூப்பனார் நாசுகா பண்ணக்கூடிய கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில பார்கெயின் பண்ணி அவங்க ரெண்டு வரையுமே சரண்டர் ஆகக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு அதிக எம்பி சீட்டுகளை பெற்றதுனாலும் சரி, அது நாசுகா அவங்க செய்வாங்க. எல்லாருமே இது செய்யறது இயல்பான ஒன்றுதான். என்றாலும் பேரம் பேசி போறாங்க என்பது மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு வரும். இப்ப நான் சொல்லக்கூடிய அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிறத அந்த பேரம் பேசணும்னா அதை ஏற்றுக்கொண்டது மாதிரி வருங்கிற அடிப்படையில அவங்க இதை சொல்லியிருக்கலாம். எல்லா கட்சிகளுமே திரைமறைவில் பேரம் பேசத்தான் செய்வாங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு என்ன ஆஃபர் வருது, என்ன அக்செப்டன்ஸ் தான் பார்க்கணும். ராஜ்சபா உறுப்பினர் என்ற ஆஃபர் இவங்களுக்கு திமுகவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிமுகவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் அது 2024க்காகவே கொடுக்கப்பட்ட பிராமிஸ், அதை ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கணும். அதிமுக நண்பகத்தன்மையோடு இல்லாம அது முதலிலே நிறைவேற்றினா அது பிறகு அது 24ஓட முடிஞ்சு போச்சு, அடுத்து 26ஓட எங்களோட அரசியல் நிலைப்பாடு வேறங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவங்க ஸ்ட்ராங்கா எடுப்பாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இவங்க அந்த ராஜ்சபா கொடுக்காம கட்சிக்காரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். இன்னும் அதிமுகவை பொறுத்தவரையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னோட அரசியல் நகர்வுகள் மூலமா தான் எடப்பாடியில் வெற்றி பெறுவதற்கும் தனக்கு செல்வாக்கான பகுதிகளில் பாமகவிற்கு பலம் இருப்பதாலும் பாமகவிற்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் எடப்பாடியில் வெற்றி பெற பாமக தேவை என்ற அடிப்படையில் பாமகவிற்கு அடுத்த முக்கியத்துவத்தை தான் தேமுதிக கொடுக்கிறார். தேமுதிக பாமக மோதல் என்பது தமிழ் மண்ணில் பிரசித்த பெற்ற ஒன்றாகும். வெற்றி பெறார் இருந்த பாமகவை வீழ்த்தியதே தேமுதிக தான். கலைஞரும் புரட்சி தலைவியும் டாக்டர் ராமதாஸுடன் ஐயா என்று இருந்த போது கேப்டன் விஜயகாந்தின் வருகைதான் பாமகவை தோல்வி வளையத்தில் கொண்டு சென்றது. அன்றிலிருந்தே அவர்களுக்கு இடையில் ஒரு மோதல் வட தமிழகத்தில் தெளிவாக உண்டு. மேலும் விருத்தாச்சலத்தில் அண்ணன் ரஜினிகாந்தே தோல்வியடைந்த போது ரஜினிகாந்தையே தோல்வியடை செய்த டாக்டர் ராமதாஸை நேரில் களத்தில் சந்தித்தவர் விஜயகாந்த். அந்த மோதல் பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இன்றளவும் தொடர்கிறது. அதன் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்கக்கூடாது என்ற தேமுதிகவை கூட்டணியை விட்டே கலச்சி விட்டார். அதன் விளைவாக என்ன நடந்தது என்று தெரியும். இப்பொழுது தேமுதிக இருக்கும் 2 ஆப்ஷன்ல அவங்க திமுக ஆப்ஷனை எடுப்பாங்க நான் கருதுறேன்.
காரணம் திமுக குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அவங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கா? ஏன்னா இப்போ இன்னைக்கு விஜய் பிரபாகரன் பேசும்போது காங்கிரஸை நம்பாதீங்கன்னு விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. திமுக பற்றி பெரிதளவில் விமர்சனம் இல்லாட்டினா கூட இவங்க வந்து கூட்டணி குறித்து முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்றாங்க. யார் பக்கம் போவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் ஆப்ஷன் அவங்களுக்கு இல்ல, அவங்க அதை அடிச்சுட்டாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி விஜயை பற்றி அவங்க பார்க்கல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற என்போன்றவர்கள் கருத்து தான் ஒரு அரசியல் தலைவரா பிரேமலதா அம்மையார், திருநாக்கர் சார் போன்றவர்கள், அதை ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அதை பிரதிபலிக்கிறாங்க. தெளிவாக விஜயின் பலம் என்ன என்பது தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகுதான், கேப்டன் விஜயகாந்தோட கூடுதலா குறைவா என்பது தேர்தல் ஆணையம் சொன்ன போதுதான் தெரிய வரும் என்ற கருத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இப்போ விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா தான் அவங்க பாக்குறாங்க. விஜய் ஆப்ஷன் அவங்க எடுக்கல. பட் விஜய் அவங்க வெறுக்கல. தங்கள் கேப்டன் விஜயகாந்தால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்ற அடிப்படையில விஜய்க்கு அவங்களுடைய ஆசையை சொன்னாலும் கூட விஜய் வந்து ஒரு லீடருங்கிற ஆப்ஷன்ல அவங்க எடுக்கல. இதுல திமுகவில் திமுக 47 விழுக்காடு வாக்கு பலத்தோட இருக்கிறது. திமுக கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவல்ல இருக்குது. அதிமுக வன்னியர்களின் பெரிய ஆதரவை பெற்று சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் பகுதியில் ரொம்ப பலத்தோட திமுகவோட பெரிய பலத்தோட இருந்தாலும் அந்த பகுதியில் தேமுதிக அதிமுகவுக்கு பயன்படுமே தவிர அதிமுகவின் கோர் ஓட்டான வன்னியர் ஓட்டுகள் வந்து தேமுதிகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அதுதான் கடலூர்ல நடந்திருக்குது. 10 விழுக்காடு வாக்குகள் தேமுதிக குறைவாக தான் எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில பெரிய பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக அணியோடு சுமார் 3% பலத்தோடு இருக்கக்கூடிய தேமுதிக சேர்ந்தால் திமுக அணியின் பலம் 50 விழுக்காடு என்ற அளவு ஆகிவிடும். ஆக 3 விழுக்காடு பலம் அதிமுக அணிக்கு குறைந்து 3 விழுக்காடு பலம் ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய திமுக அணியில் சேரும் போது அவருடைய வெற்றி வாய்ப்பு எளிதாகிவிடும். அதைத்தான் இதுவரை சத்திரியர்களாக நடந்தோம், இனிமேல் சாணக்கியத்தனமாக நடக்கும் என்று சொல்லும் போது, நாம் திமுக அணியில் சேர்ந்தால் திமுக அணியின் பலம் 50 விழுக்காடு என்று ஆகிவிடும். அது ப்ரோ இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி அடுத்த விஷயம். அதே வேளையில் நாம் அதிமுக அணியை விட்டு விலகினால் அவர்கள் பலம் சுமார் 3 விழுக்காடு குறையும். ஆக பலமாக இருக்கக்கூடிய திமுக அணியிலே சேர்ந்து சாணக்கியத்தனத்தோடு நாம் இப்பொழுது சட்டசபையில் சென்றால் 29 மக்களவையில் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மத்திய அரசியல் ஒரு எம்ஓஎஸ் என்ற அளவு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவங்க சாணக்கியத்தனம் என்பது பலமாக இருக்கக்கூடிய திமுக அணியில், ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கொண்ட திமுக அணியில், சோசியல் போலரைசேஷனுக்கு தேமுதிக தேவை என கருதும் திமுக அணியில் அவர்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் என நினைக்கிறேன். அதிமுக அணியை பொறுத்தவரையில் பாமகவிற்குள்ள முக்கியத்துவம் தேமுதிகவிற்கு கிடையாது என்பது பலமுறை வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய பார்வையை முன்வைத்ததற்கு.